கோயில்களுக்கு எந்த சாதியும் உரிமை கோர முடியாது என்றும் எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். எந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது? வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ். வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே நிர்வாகத்தின் கீழே ஒரு நிர்வாக வசதிக்காக 3 கோவில்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு வந்தன. அதாவது மாரியம்மன் கோவில், அங்காளம்மன் கோவில், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். காளியம்மன் கோவில்கள் அந்த ஒரே குழுவாக செயல்பட்டு வந்தன. இந்த ரேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த தங்கள் கோவிலை, அதாவது பொன்காளியம்மன் கோவிலை தனியாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கணேசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவர் தன்னுடைய மனுவில் இந்த பொன்காளியம்மன் கோவில் தங்கள் சாதியைச் சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள், மற்ற கோவில்களை வேறு சாதியினர் நிர்வகிக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சாதியை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து பக்தர்களும் கோவிலை நிர்வகிக்கலாம், வழிபடலாம் என்று தெரிவித்திருக்கிறார். சாதி என்பது மத பிரிவு அல்ல. சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மத பிரிவை இந்த போர்வையில வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள், பிரிவினைக்கான மைதானமாக கோவிலை பயன்படுத்துகிறார்கள் என்று அந்த நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலான பொது கோவில்கள் குறிப்பிட்ட சாதியினருடைய கோயில்கள் என்று ஒரு முத்திரை குத்தப்படக்கூடிய சூழலில் எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமம் கோர முடியாது. கோவிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது என்பது மத நடைமுறையும் அல்ல என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.